பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். சென்னை பெரம்பூரில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஹசீனா சையத் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜுனைசா பர்வின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கலந்து கொண்டு முகாமை ரிப்பன் விட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்ததார். இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக், மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஹசீனா சையத் அவர்கள் தங்கள் பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத், பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மக்களோடு இருப்பது, மக்களுக்கு பணியாற்றுவது. அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை மூலம் மக்களோடு பயணித்தார். ஆனால் பாஜக அரசியல் நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால், மக்களை திசை திருப்புவது எப்படி, வகுப்புவாத அரசியல் செய்வது எப்படி, மதவாத அரசியல் செய்வது எப்படி என்கின்ற வகையில் அவர்களது நோக்கமாகவே இருக்கின்றது எனவும், பீகாரில் பாஜக தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்து 10,000 ரூபாய், குறிப்பாக பெண்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்துகிறார்கள். இதுவரை எங்கும் நடக்காத சம்பவம் தேர்தல் நடக்கும்போதே 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை என வழங்கும் சம்பவம் நடைபெற்றதாகவும், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எனும் நிலை இருக்கும்போது பாஜகவினர் மக்களை புறக்கணித்துவிட்டு தேர்தல் ஆணையம், ஐடி மற்றும் சிபிஐயிடம் கூட்டணி வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவும், காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதாகவும், அதேபோன்று எஸ்ஐஆர் குறித்தும் பலமுறை நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எடுத்து கூறியும் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. எஸ்ஐஆர் குறித்தும் பதிலில்லை. பூத் கேப்சரிங் குறித்து கேட்டாலும் தேர்தல் ஆணையம் மௌனம் சாதிக்கிறது எனவும், இந்த தேர்தல் ஆணையம் ஜனநாயகம் ரீதியாக என்று செயல்படுகிறதோ அப்போதுதான் ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கூட்டணிக்கு அப்பாற்பட்டுதான் மகிழா காங்கிரஸ் இயங்கி வருவதாகவும், வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிழா காங்கிரஸ் மாநில அளவில் போராடியதாகவும், தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததாகவும், கூட்டணியில் இருந்தாலும் கண்டிப்பாக மகளிர் பாதுகாப்பு முக்கியமானது, இதேபோன்று தலைமையும் அதையேதான் செய்து வருவதாகவும், இதேபோன்று பாஜகவின் மகளிர் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் வானதி சீனிவாசனிடம் கேட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் வன்கொடுமை நடந்தால் போராடுகிறார்கள், மணிப்பூரில் நடைபெற்ற வன்கொடுமைக்கு ஏன் போராடவில்லை? வானதி சீனிவாசன் ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், தமிழ்நாட்டில் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம். வடமாநிலங்களில் வன்கொடுமைக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? தமிழகத்தில் என்றாவது கேஸ் சிலிண்டர் விலையேற்றம், விலைவாசி ஏற்றம் குறித்து தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கிறீர்கள், வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என கூறினார். கண்டிப்பாக நாங்கள் எந்த கூட்டணியில் எங்கு இருந்தாலும், வெஸ்ட் பெங்காலில் இதுபோல் ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடியது. தமிழ்நாட்டிலும் இப்போது நடந்த பாலியல் வன்கொடுமை, முக்கியமாக கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நாங்கள் மாவட்ட அளவில் போராடியுள்ளோம். பெண்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய கடமை. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றோம், நாங்கள் கூட்டணியை ஆதரிக்கின்றோம். ஆனாலும் பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை என்று ஏற்படும் போது நாங்கள் தான் அங்கு களத்தில் இருந்து முதல் ஆளாக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் அவர்கள் அதை எதிர்த்து அவர் கூறியிருக்கிறார். தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்திலே அவர் பதிவிட்டார், பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை நாங்கள் தடுக்கிறோம் என்று. மகளிர் காங்கிரசின் முக்கியமாக எந்த கட்சியாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், மகளிரின் முக்கியமான பொறுப்பு, ஒரு இயக்கத்தின் முக்கியமான பொறுப்பு பெண்களின் பாதுகாப்பு. அதையெல்லாம் வானதி ஸ்ரீனிவாசனிடமும் நீங்கள் கேட்க வேண்டும்.
பாஜகவின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சாவின் தேசிய தலைவியாக இருக்கின்றார். நான் மாநில தலைவி, இவர் மாவட்ட தலைவர், அவர் மாவட்ட தலைவி, இவங்க மாநில நிர்வாகி. அவங்க அப்படி இல்லை, தேசிய தலைவியா இருக்காங்க. தமிழ்நாட்டில் வன்கொடுமை நடந்தா அந்த அம்மா போராடுது. மணிப்பூர்ல வன்கொடுமை நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பெண்கள் தூளிருத்த போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நடு ரோட்ல கட்டவிழ்த்த பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், தமிழ்நாட்டில் நீங்கள் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். வட மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் நீங்கள் மௌனியாக இருக்கின்றீர்கள்? அப்போது நீங்கள் பெண்கள் அல்லவா? அப்போது நீங்கள் பெண்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லவா? இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறது என்றால் ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் வருகிறீர்கள், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அது போலவே வட மாநிலங்களிலும் இது போன்ற பிரச்சனை ஏற்படும் போது நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். என்றாவது விலைவாசிக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளீர்களா? என்றாவது கேஸ் சிலிண்டருக்கு எதிராக நீங்கள், விலைவாசிக்கு எதிராக நீங்கள், விலை உயர்வுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்திருக்கின்றீர்களா? இல்லை. உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு அம்னிஷியா, மற்றதை பற்றிலாம் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பற்றி மட்டும் உங்களுக்கு ஃபோபியா. தமிழ்நாட்டில் ஒன்று நடந்தால் அது உங்களுக்கு ஃபோபியா, வட மாநிலத்தில் நடந்தால் அது உங்களுக்கு அம்னிஷியா. அது மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கின்றது.